வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையின் பிரச்சினைகளை தீர்க்க முன்னுரிமை வழங்குவதாக ஜனாதிபதி உறுதி. இறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி 2வது நாளாகவும் யாழில் கையெழுத்து வேட்டை. சென்னை போலீஸ் நிலையத்தில் இலங்கையர் உயிரிழந்தமை தொடர்பில் விசாரணை ஆரம்பம். ராஜாங்க மற்றும் பிரதி அமைச்சர்களின் பதவி பிரமாண நிகழ்வு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை. தொடர்வது விரிவான செய்திகள். சுகாதாரத்துறையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு முன்னுரிமை அளிப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டார். නිදහස් සෞඛ්‍ය සේවා වගේම නිදහස් අධ්‍යාපනය මේ රටේ இலவச சுகாதார சேவை மற்றும் இலவச கல்வியை நாட்டில் வலுப்படுத்துவதற்கு தேவையான மனித வளம் மற்றும் பௌதிக வளங்களை குறையாமல் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். சுகாதாரத்துறையில் உள்ள பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் கடந்த 5 வருடங்களாக சுகாதார அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அறிந்து கொண்டுள்ளேன். ஆகவே அதில் காணப்படக்கூடிய பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் தொடர்பில் அரசாங்கம் என்ற வகையில் அவதானத்துடன் செயற்படுவோம். அதேபோன்று இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பில் நவீன தொழில்நுட்பத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் செயற்படுவது தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும். இறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி 2வது நாளாகவும் யாழில் கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச பொறுப்புக்குரல் பொறிமுறைகளுக்கான தமிழர் செயற்பாட்டுக் குழுவின் ஏற்பாட்டில் யாழ் மத்திய பஸ் தரிப்பிடத்தில் இந்த கையெழுத்து வேட்டை நேற்றைய தினம் ஆரம்பமானது. சர்வதேச மனிதாபிமானம் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் செயல்முறைகளுக்கான பொறிமுறையை ஸ்தாபிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்துகின்றோம் என்ற துணைப்பொருளின் கீழ் இந்த கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை முழுமையாக நிராகரித்து சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி இந்த கையெழுத்து வேட்டை இடம்பெறுகின்றது. 2வது நாளான இன்று யாழ் மாவட்டத்தின் திருநெல்வேலி, பொன்னாலை, பருத்தித்துறை மற்றும் யாழ் நகரம் ஆகிய பகுதிகளில் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச விசாரணை பொறிமுறைக்கு ஆதரவு தெரிவிக்கும் பல்வேறு தரப்பினரும் தமது கையொப்பங்களை இட்டனர். தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் நடைபெற்ற தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற சர்வதேச மனித உரிமை மீறல்களும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்களும் விசேஷமாக போர் குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலை போன்ற குற்றங்கள் தொடர்பாக நமக்கு ஒரு உள்ளக விசாரணையிலே நம்பிக்கை இல்லை என்றும் உள்ளக விசாரணை நடக்குவதென்றால் ஒரு உள்ளக பொறிமுறை ஒன்றை உருவாக்கி அந்த பொறிமுறை ஊடாக தமிழருடைய பொறுப்புக்கூறல் தொடர்பான நடவடிக்கையை மேற்கொள்ளுவதென்றால் இயற்கை நீதிக்கு முரணான ஒரு விடயமாக நாங்கள் அதை பார்க்கின்றோம். குற்றத்தை செய்த அதே நபர்கள் தங்களோட குற்றத்தை விசாரிக்கிறதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத என்ற அடிப்படையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வந்தார்முலை வளாகத்தில் தஞ்சமடைந்தோர் முகாமிலிருந்து 1990ஆம் ஆண்டு ராணுவத்தினரால் அழைத்து செல்லப்பட்ட 158 பேரை தேடி தருமாறு வலியுறுத்தி இன்று அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ராணுவத்தினரால் அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுவோரின் உறவினர்களால் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வந்தார்முலை வளாகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வந்தாரமூலை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முகாமிலிருந்து 158 பேரை 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ராணுவத்தினர் அழைத்து சென்றதாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டோர் தெரிவித்துள்ளனர். எனினும் இவ்வாறு அழைத்து செல்லப்பட்டவர்கள் இன்று வரை மீண்டும் வரவில்லை என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். காலை 5:15 மணி அளவில் நாங்கள் காலை கடன்களை முடிக்கச் சென்ற போது பின்பக்கத்தால் ராணுவம் முற்றுமுழுதாக சுற்றி வளைத்து நின்றனர். சரமாரியாக எங்களை மைதானத்துக்கு போக சொல்லி சொன்னார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கொம்மாதுரை ராணுவ முகாம், வாழச்சேனை ராணுவ முகாம், மட்டக்களப்பு பிரிகேட் ஆபீஸில் இருந்து பெருமளவிலான ராணுவத்தினர் இங்கு வந்தனர். இந்த முகாமில் இருந்து எங்களை பிடித்து 3 பேராக எங்களை வர சொல்லி எனக்கு பின்னால் வந்த சகோதரனை திரும்பி பார்த்த போது அவரது கையில் இருந்த மணிக்குடை என்னிடம் கலட்டி தந்தார். அவரை கையில் கட்டி பஸ்ஸில் ஏற்றினார்கள். பஸ்ஸில் சனங்கள் நிறைந்தவிட அவர்களது முற்றுகை முடிந்து விட்டது. பிள்ளைகளை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்த பிறகு பஸ்ஸில் ஏற்றினது நாங்கள் மதிலுக்குள்ளால பார்த்து நாங்கள் கையை கட்டி மதில் பஸ்ஸில் ஏற்றிக்கல நாங்கள் பார்த்து கொண்டு நின்றாங்க. ஏற்றி கொண்டு போனவை என்ன நடந்தது இதுவரைக்கும் தெரியாது.
மகனுக்கு என்ன நடந்தாண்டு இது வரைக்கும் தெரியாது. 25 வருஷம் இன்றைக்கு மகன் இல்ல. இராணுவத்தால் அழைத்து செல்லப்பட்ட தமது உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்பது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த அவங்கள கண்ணை கட்டி கையெல்லாம் கட்டி கண்ணெல்லாம் கட்டி பஸ்ல ஏத்தினதுதான் இன்னும் எங்களோட மனசுல அப்படியே பதியப்பட்ட நிலையில இருக்குது. நாங்க இப்ப கேட்கறது என்னன்னு சொன்னா, காணாம போன உறவுகளுக்கு அந்த கடத்தி சென்றவர்கள் முன்னிலையில சொல்லணும் என்ன நடந்ததுன்று. இவங்களுக்கு தண்டனையோ அது இல்ல, ஆனா இவங்களுக்கு என்ன நடந்ததுன்ற சாட்சியங்களை சொல்றதுக்கு முன் வரணும். அதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். மட்டக்களப்பு வந்தாறுமூலையில் 1990ஆம் ஆண்டு ராணுவத்தினரால் 158 பேர் அழைத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜேவீரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. வந்தாறுமூலை முகாமில் 1990ஆம் ஆண்டு இவ்வாறானதொரு சம்பவம் பதிவாகவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பாராளுமன்றத்தில் தமிழர் ஒருவர் எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி தெரிவித்துள்ளார். 1977ஆம் ஆண்டு இலங்கை பாராளுமன்றத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவரான அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் எதிர்க்கட்சித் தலைவராக செயற்பட்டதன் பின்னர் தற்போதைய தமிழர் ஒருவர் எதிர்க்கட்சித் தலைவராக செயற்படுகின்றார் என கலைஞர் மு கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நினைவூட்டியுள்ளார். தங்களது வாழ்க்கையில் விடிவு காலம் ஏற்படாதா என இலங்கை தமிழர்கள் எதிர்பார்த்திருந்த தருணத்தில் இலங்கை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக இரா சம்பந்தன் தெரிவாகியுள்ளமை நம்பிக்கை அளிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இலங்கை தமிழர்களுக்கு உரிய நீதி கிடைக்கவும் அவர்களுக்கான அதிகாரங்களை பெற்றுக் கொடுக்கவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாடுபடும் என இரா சம்பந்தன் கூறியுள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கூறியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தனுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கலைஞர் மு கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் பள்ளிக்கரணை பகுதியில் போலீசாரின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக கூறப்படும் இலங்கை அகதி குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இந்த சம்பவம் குறித்து விசாரணைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தமிழக அரசியல்வாதிகள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றனர். சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள இலங்கை அகதி ஒருவர் விசாரணைகளுக்காக கடந்த 2ஆம் தேதி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். போலி கடவுச்சீட்டு தொடர்பான விசாரணைகளுக்காகவே குறித்த இலங்கை அகதி பள்ளிக்கரணை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட குறித்த இலங்கை அகதி பின்னர் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து போலீசாரினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இலங்கை அகதியான மோகன் உயிரிழந்துள்ளார். குறித்த இலங்கை அகதியின் உயிரிழப்புக்கு போலீசாரே காரணம் என தெரிவித்து தமிழகத்தில் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இலங்கை அகதியின் உயிரிழப்பு தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இலங்கையரின் உயிரிழப்பு தொடர்பில் போலீஸ் ஆய்வாளரை பணிநீக்கம் செய்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை இலங்கை அகதியின் உயிரிழப்புக்கான முழு பொறுப்பையும் போலீசாரை ஏற்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் நேற்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறியிருந்தார். இந்த விடயம் குறித்து இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் ஊடக பிரிவுடன் நியூஸ் போஸ்ட் தொடர்பு கொண்டு வினவிய போது சம்பவம் குறித்து தற்போது எந்தவித தகவல்களும் வழங்க முடியாது என தெரிவிக்கப்பட்டது. சவுதி அரேபியாவில் 6 மாதங்களாக வீடொன்றில் சிறைப்பட்டுள்ள இலங்கை பெண் ஒருவர் தொடர்பான தகவல் எமக்கு கிடைத்துள்ளது. கலட்டுவாவு பகுதியில் வசித்த 46 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயாரான எஸ் வசந்தி என்பவர் சவுதி அரேபியாவில் உள்ள வீடொன்றில் சிறை வைக்கப்பட்டிருக்கும் இடமே இது. தாக்குதல் காரணமாக அவரின் கை செயலிழந்து போயுள்ளதாக கூறுகின்றனர். அடிச்சு அநியாயம் செஞ்சு கையை அடிச்சு தலைமுடிய வெட்டி சாப்பாடு கொடுக்காம காம்பராவுக்குள்ள போட்டு அடிச்சு அநியாயம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு போனை கொடுக்க மாட்டேங்கிறாங்களா பேச. என் பிள்ளைய காப்பாற்றி எப்படியாவது எங்ககிட்ட கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கெஞ்சி கேட்கணும். எங்களுக்கு பாடு புண்ணியம் கிடைக்கும் சாமி. துயரத்தினை தாங்கிக் கொள்ள முடியாது தப்பித்து சவுதி போலீசாரிடம் சென்ற பெண்ணை மீண்டும் அந்த நாட்டு போலீசார் அதே வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி அம்மா சென்றார். அவருக்கு உணவு வழங்காது அறையொன்றில் பூட்டி வைத்துள்ளனராம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு சென்றாலும் அவர்கள் எந்த விடயத்தையும் செவிமடுப்பதில்லை. 2-3 தடவைகள் சென்றோம். அமைச்சருக்கும் சில ஆவணங்களை கையளித்துள்ளோம்.
இந்த துயரத்தை அதிகாரிகள் கேட்க மறுக்கும் நிலையில் அம்மாவை காப்பாற்றி தருமாறு வசந்தியின் பிள்ளைகள் இறைவனிடம் இறைஞ்சுகின்றனர். 2015 எடெக்ஸ் கண்காட்சி இன்று ஆரம்பமானது. இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மத்திய நிலையத்தில் இந்த கண்காட்சி இடம்பெறுகின்றது. மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு மற்றும் இந்து அலுவல்கள் அமைச்சர் DM சுவாமிநாதன் கண்காட்சியை திறந்து வைத்தார். The President of Sri Lanka, the Honorable Prime Minister of this country. நமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகள் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உன்னிப்பாக அவதானிக்கின்றனர். 2 வருடங்களுக்குள் மேல்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு நிறைவடைய வேண்டும். எனது அமைச்சுக்குரிய பணிகள் நிறைவடைந்துள்ளமை தொடர்பில் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். சமூகத்தையும் நாட்டையும் கட்டியெழுப்புவதே எமது பிரதான விடயமாகும். வடக்கிலும் அவ்வாறு முதலில் புனர்வாழ்வு வழங்கி மேல்குடியேற்ற வேண்டும். In the sense to rehabilitate first and then we have to resettle them. அமைச்சரவை வழங்கப்பட்டமை தொடர்பில் ஜனசேக பெரமுனவின் தலைவர் பத்திரமுல்ல சீலரத்ன தேரர் இன்று காலையில் நடைபெற்ற நிகழ்வில் கருத்து தெரிவித்தார். காலி மகாமோதரை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் நல்லாட்சிக்கான மக்கள் முன்னணியின் தலைவர் சுசில் கிந்தல் பெற்றியவும் கலந்து கொண்டிருந்தார். மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக சொன்னவர்கள் இன்று அவரின் வாசற்கதவிக்கு அருகில் அமைச்சு பதவிகளை பெறுவதற்கு நிற்கின்றனர். அவர்களுக்கு அமைச்சுக்கள் கிடைக்கின்றன. சில சந்தர்ப்பங்களில் அனைத்தும் சரி என நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் அது அவ்வாறில்லை. எமது நாட்டில் இன்னமும் நாங்கள் தலைவர்களை தேடிக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு தேடும் தலைவர்கள் இன்னும் வெளிப்படவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிதான் நாட்டில் எதிர்க்கட்சி வரும் என நினைத்திருந்தோம். ஆனால் வடக்கிலிருந்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த நாட்டின் எதிர்க்கட்சியாகின்றது. இது நல்ல விடயம்தான். இதன்போது கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போஷாக் உணவு பொதி வழங்கப்பட்டது. பொலனறுவை வெளிக்கந்த மகாவெளி தென்ன பகுதியில் உள்ள மக்களின் நலன் தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மகள் சதுரிகா சிறிசேன நேற்று அங்கு விஜயம் செய்திருந்தார். வெளிக்கந்த மாவெளி தென்ன பகுதிக்கு நேற்று சென்ற சதுரிகா சிறிசேன மாவெளி தென்ன விகாரையில் மக்களை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்தர்ப்பத்தில் அரசு அதிகாரிகள் சிலரும் பிரசன்னமாகி இருந்தனர். நிறைய பிரச்சனைகள் உள்ளன. வீடுகளற்ற பிரச்சனை காணப்படுகின்றன. வீடுகள் இல்லாத காரணத்தினால் பிள்ளைகளை வைத்திருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பாடசாலை ஒன்றை அமைத்து தருமாறு எம்மால் கூற முடியாது. வீடுகளின்றி எவ்வாறு வாழ முடியும்? සියලුම ගැටලු අපි හැකි ඉක්මනට කඩිනමින් විසඳුම් ලබා அனைத்து பிரச்சனைகளுக்கும் விரைவில் தீர்வுகளை பெற்றுக் கொடுப்போம். அரசு அதிகாரிகளுடன் போய் வாக்குறுதிகளை வழங்கி செல்வதற்கு நாங்கள் வரவில்லை. பொதுவான பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வை பெற்றுக் கொடுப்பது என்பதுதான் ஜனாதிபதியின் ஒரே நோக்கமாகும். 1 வருட காலத்திற்குள் நீர் பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமான நிரந்தர தீர்வை ஜனாதிபதி பெற்றுக் கொடுப்பார். அந்த தகவலையே நான் கிராமங்கள் தோறும் எடுத்து செல்கின்றேன். புதிய வருடத்தில் புதிய அரசாங்கத்துடன் இணைந்து உங்களின் கனவை ஜனாதிபதி விரைவில் பூர்த்தி செய்வார். අරගෙන යන්නේ ගමින් ගමට. ඉතින් ඔබ සියලු දෙනාටම මා හිතනවා නව වසරක් එක්ක නව රජයක් එක්ක ඔබේ ජනාධිපතිතුමා හැකි ඉක්මනට ඔබේ සිහිනය සැබෑ කරයි. ஆலயங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற திருட்டு சம்பவங்கள் தொடர்பான ஒரு பார்வை அடுத்து. மட்டக்களப்பு சித்தாண்டி முச்சந்தி பிள்ளையார் ஆலயத்தின் சிலைகள் தங்க தகடு உள்ளிட்ட பெறுமதியான பொருட்கள் திருட்டு. தெனியாய ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயத்தின் தங்க நகைகள் மற்றும் உண்டியலில் இருந்த பணம் திருட்டு. தெனியாய பல்லேகம ரத்நாயக்க பிரிவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உடைக்கப்பட்டு உண்டியல்களில் இருந்த பணம் திருட்டு. தெனியாய டவுன்சைட் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டதுடன் அம்மனின் தாலி கொள்ளை. தெனியாய என்சல்வத்த சின்ன தோட்டம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கதவு உடைக்கப்பட்டு தங்க நகை சூறையாடப்பட்டது. தெனியாய EW பிரிவு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய உண்டியலில் இருந்த பணம் கொள்ளை. தெனியாய அல்பந்தன்ன ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கதவு உடைக்கப்பட்டு அம்மனின் கழுத்தில் இருந்த தாலி கொள்ளை. அம்பாறை நட்பட்டி முனை ஸ்ரீ அம்பலத்தடி விநாயகர் ஆலயத்தில் கொள்ளை. டெனியாய கொலன்ன ஹேஸ் தோட்டத்தில் உள்ள லோன்போர்ட் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் தங்க ஆபரணங்கள் திருட்டு.
திருகோணமலை சீனகுடா சித்தி விநாயகர் ஆலயத்தின் பூட்டு உடைக்கப்பட்டு விக்கிரகம் மற்றும் உண்டியல் களவாடப்பட்டது. பண்டாரவளை ஊவா ஹைலேண்ட்ஸ் தோட்டத்தில் உள்ள சிவசுப்பிரமணிய ஆலயம் உடைக்கப்பட்டு உண்டியலில் இருந்த பணம் திருட்டு. பண்டாரவளை நெலுவு தோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய கதிர்வேலாயுத ஆலயத்தில் கொள்ளை. கிளிநொச்சி முரசுமோட்டை சேற்றுக்கண்டி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அம்மனின் நகை உள்ளிட்ட பெறுமதியான பொருட்கள் திருட்டு. லிந்துலை ஊவாக்கலை கீழ்பிரிவு தோட்டத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் நகை மற்றும் பணம் கொள்ளை. வவுனியா பூந்தோட்டம் ஸ்ரீ நரசிம்மர் ஆலயத்தின் கதவு உடைக்கப்பட்டு நகைகள், வெள்ளி கவசம், பணம் ஆகியன கொள்ளை. புத்தளம் உடப்பு செல்வபுரம் நாகதம்பிரான் ஆலயத்தில் நகைகள் மற்றும் பணம் கொள்ளை. யாழ்ப்பாணம் வரணி தாவளை ஏற்றாலை கல்வளை பிள்ளையார் கோயில் உடைக்கப்பட்டு கொள்ளை. தலவாக்கலை நானூயா ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் உடைக்கப்பட்டு நகைகள் திருட்டு. பூனாகலை அம்பிட்டிகந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உடைக்கப்பட்டு திருட்டு. புதிய அரசாங்கத்தின் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் கபீர் ஹாஷிம் தெரிவித்தார். புதிய அரசாங்கத்தில் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அதிகபட்சமாக 48 அமைச்சர்களை நியமிப்பதற்கு பாராளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அவர்களுள் 42 பேர் நேற்று நியமிக்கப்பட்டனர். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் 31 அமைச்சர்களும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் 11 அமைச்சர்களும் நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 4 பேர் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ஒருவர் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக பதவி பிரமாணம் செய்ய உள்ளார். நேற்று பதவி பிரமாணம் செய்ய முடியாத இருவர் உள்ளனர் என நான் எண்ணுகின்றேன். உதாரணமாக மலிக் சமரவிக்ரமவுக்கு நேற்று பதவி பிரமாணம் செய்ய முடியாது போனது. வர முடியாது போனவர்களுக்கான நியமனங்களை வழங்குவார்கள் என நான் நம்புகின்றேன். இதேபோல புதிய அமைச்சரவையை நியமித்த போது இதுவரையில் காணப்பட்ட அமைச்சர்களுக்கு மேலதிகமாக வேறு சில அமைச்சுகளும் சேர்க்கப்பட்டிருந்தன. தேசிய கலந்துரையாடல்கள், சமூக வலுவூட்டல், டிஜிட்டல் அடிப்படை வசதிகள், பாரம்பரிய கைத்தொழில், தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்ப கல்வி மற்றும் மாநகர அபிவிருத்தி ஆகியன புதிய அமைச்சுகளாகும். இதேவேளை பாராளுமன்ற அனுமதிக்கு அமைய அதிகபட்சமாக 45 ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். செவ்வாய்க்கிழமை ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் என நான் நம்புகின்றேன். அதன் பின்னரே பாராளுமன்ற ஆசனங்களை வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். 6 அரசியல் கட்சிகளை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வின் போது சபாநாயகர் அறிவித்தார். அதன் பிரகாரம் ஆசனங்கள் வழங்கப்படும் என சபை முதல்வர் லக்ஷ்மண் கிரியால்ல கூறியுள்ளார். பாராளுமன்றத்தில் முதல் வரிசை ஆசனங்கள் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு மாத்திரமே வழங்கப்படும். உதாரணமாக பாராளுமன்றத்தால் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. முதல் வரிசையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் ஒரு ஆசனத்தை நாம் ஒதுக்குவோம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்குள் இருக்கும் கட்சிகளுக்கு முதல் வரிசையில் நாம் ஆசனங்களை ஒதுக்க முடியாது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மாத்திரமே ஒதுக்கப்படும். அதாவது பாராளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு ஆசனம் ஒதுக்கப்படும். சபாநாயகர் சபை முதல்வர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவருடன் கலந்துரையாடி அதனை நாம் தீர்மானிப்போம். அதன் பிரகாரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, மக்கள் ஐக்கிய முன்னணி, தேசிய சுதந்திர முன்னணி, பிவித்துரு ஹெலோருமே, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனநாயக இடதுசாரி முன்னணி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் ஏனைய சிறு கட்சிகள் கட்சித் தலைவருக்கான சலுகைகள் அற்ற கட்சிகளாக கருதப்படும். பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூட்டமைப்பில் போட்டியிட்ட கட்சிகள் மற்றும் அக்கட்சிகளின் தலைவர்களுக்கு பாராளுமன்ற கட்சி தலைவர்களுக்கான சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது. கூட்டமைப்பொன்றில் போட்டியிடும் போது கூட்டமைப்பின் உறுப்பினர்களாக நபர்கள் அல்ல கட்சிகளே கருதப்படும். உதாரணமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் நபர்களாக கருதப்படுகின்றனர். எனினும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர்களாக அரசியல் கட்சிகளே காணப்படுகின்றன. இந்த காரணத்தினால் வரலாற்றில் கூட்டமைப்பொன்றில் போட்டியிட்ட பல கட்சிகளின் தலைவர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவான பின்னர் அக்கட்சிகளின் தலைவர்களை அரசியல் கட்சிகளின் தலைவர்களாக கருதுவதை பாராளுமன்ற சபாநாயகர் சம்பிரதாயமாக கொண்டிருந்தார். எனினும் அந்த சம்பிரதாயத்தை மீறி தற்போது சபாநாயகர் கூட்டமைப்புக்குள் இருக்கும் கட்சிகளை வேறு வேறாக கருதாமல் மொத்த கூட்டமைப்பையும் தனி கட்சியாக கருதுவதற்கு தீர்மானித்துள்ளார். இது சம்பிரதாயத்தை மீறிய ஒன்றாகும்.
கட்டளை சட்டம் 23 கீழ் விசேட கருத்துக்களை தெரிவிப்பதற்கான சலுகைகளை இல்லாமல் செய்வதே இந்த தீர்மானத்தின் மறைமுக நோக்கமாக அமைந்துள்ளது. பிவித்ரு ஹெலோருமே ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடன் உடன்படிக்கை கைச்சாத்துள்ளதா என நாம் விரும்பினோம். வாய்மொழி மூலம் மற்றும் மறைக்கப்பட்ட உடன்படிக்கை மூலமே செயற்பட்டுள்ளோம். எழுத்து மூல உடன்படிக்கை கட்டாயமில்லை. பிவித்ரு ஹெலோருமே பதிவு செய்யப்பட்ட கட்சி ஒன்றா என நாம் கேள்வி எழுப்பினோம். ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி 1 வருடங்களுக்கு அதிகமாக செயற்படும் பட்சத்தில் தேர்தல்கள் ஆணையாளரினால் அங்கீகரிக்கப்படும் முறையே இலங்கையில் காணப்படுகின்றது. எனது கட்சி கடந்த டிசம்பர் மாதமே ஆரம்பிக்கப்பட்டது. எனவே அங்கீகரிப்பதற்கு இன்னும் காலம் உள்ளது. கூட்டமைப்பின் கட்சியாகவோ கூட்டமைப்பின் அங்கத்தவராகவோ பதிவு செய்யப்படாத பிவித்ரு ஹெலோருமைய பாராளுமன்றத்தின் முன்வரிசையிலிருந்து நீக்குவதால் எந்த விதத்திலும் சலுகைகள் மீறப்படாது என கலாநிதி தமராமில தேரர் குறிப்பிடுகின்றார். பாராளுமன்றத்தில் முன்வரிசை ஆசனங்கள் ஒதுக்கப்படுகின்றமை தொடர்பில் சிக்கல் நிலை தோன்றியுள்ளது. புதிய பாராளுமன்றம் நியமிக்கப்படுவதற்கு முன்னர் தவறான சம்பிரதாயம் ஒன்று காணப்பட்டமையே இதற்கு காரணமாகும். சட்டத்திற்கு முரணான வகையிலேயே முன்வரிசை ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மஹிந்த ராஜபக்சவின் தலைமையிலான காலப்பகுதியில் அவை மீறப்பட்டிருந்தன. அதனால் முன்வரிசையில் இருக்க தேவையில்லாத நபர்களும் இருந்தனர். பிவிதுரு ஹெலோருமே போன்ற கட்சிகள் அந்த கட்சி இதுவரையில் பதிவு செய்யப்படவில்லை. அவ்வாறெனின் உதய கம்மன்பில பின்னுக்கு செல்ல வேண்டும். அவருக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. கடந்த மாதத்தில் அமெரிக்காவில் வேலையேற்றோர் வீதம் 5.1% வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஜூலை மாதத்தில் அமெரிக்காவில் வேலையேற்றோர் வீதம் 5.3% காணப்பட்டதாக அந்நாட்டு தொழில் திணைக்களம் கூறியுள்ளது. கடந்த மாதத்தில் மாத்திரம் அமெரிக்காவில் 1,73,000 புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அசாதாரண சூழ்நிலைக்கு பின்னர் மக்கள் தமது சொந்த மண்ணில் மீள்குடியேற்றப்படுகின்ற போதிலும் அவர்களுக்குரிய அடிப்படை வசதிகள் பூரணப்படுத்தப்படாமை கவலைக்குரிய விடயமாகும். திருகோணமலை சம்பூர் பகுதியில் மக்கள் மீள்குடியமர்த்தப்பட்டுள்ள போதிலும் அந்த பகுதியில் உள்ள பாடசாலை இயங்காமையினால் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை சம்பூர் பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்து இடைத்தங்கல் முகாம்களில் இருந்த மக்கள் சுமார் 10 வருடங்களின் பின்னர் சொந்த மண்ணில் அண்மையில் மீள்குடியமர்த்தப்பட்டனர். பாதுகாப்பு தரப்பினர் வசமுள்ள 2 பாடசாலைகள் விடுவிக்கப்படாமையால் மாணவர்கள் இடைத்தங்கல் முகாமில் உள்ள தற்காலிக பாடசாலைக்கு செல்ல வேண்டியுள்ளது. சம்பூர் ஸ்ரீ முருகன் வித்தியாலயம் மற்றும் சம்பூர் மத்திய கல்லூரி ஆகிய 2 பாடசாலைகளும் பாதுகாப்பு பிரிவினர் வசமுள்ளமையால் கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாமல் போயுள்ளது. இதனால் தமது பிள்ளைகள் கல்வி செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் பாரிய சிக்கல்களை எதிர்கொள்வதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். சம்பூர் ஸ்கூல் நேவி கட்டுப்பாட்டு ஏரியாக்குள்ள இருக்கிறதால அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு மீண்டும் சம்பூர் ஸ்கூல்ல எங்களோட பிள்ளைகளை படிக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உதவி செய்யணும். எங்களோட பிள்ளைகளுக்கு மீண்டும் சம்பூர் பாடசாலைக்கு அவங்க போய் வரக்கூடிய மாதிரி. பாடசாலை கட்டடம் இருந்தும் தொலை தூரம் நடந்து சென்று தமது பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டிய நிலை காணப்படுவதாக பெற்றோர் அங்கலாய்க்கின்றனர். 10 வருஷத்துக்கு பிறகு எங்களை சம்பூரை தந்து சம்பூர் ஸ்கூல் சரியில்லை. சம்பூர்ல இருந்து கட்டோரிச்சானுக்கு 4 கிலோமீட்டர் எங்களை பிள்ளை சைக்கிள்லையும் நடந்தும் பஸ்லயும் போகுது. பஸ்ஸும் சில நேரத்துல பிந்தியும் வருது, பஸ்ஸும் வராமையும் விடுது. அதில் சரியான கஷ்டமா இருக்குது. பிள்ளைகள் டியூஷனுக்கு எடுத்து போறது நடையில போற பிள்ளைகள் சட்டும் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் வசதி சாதாரண சைக்கிளில் போய் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் போகும்போது மூட்டைகள் அச்சம் பெறுறது பிள்ளைகளுக்கு. எங்களோட தீசம்பூர் மகா வித்தியாலயம் 50 மீட்டர்ல உள்ளது. எங்களை சம்பூர் குடியிருக்கின்றது. அதனால அந்த பாடசாலை எங்களுக்கு மீட்டு தந்தா இன்னும் இலவா இருக்கும், பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பான இதா இருக்கும். இத்துடன் நியூஸ் 14 இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.